இன்ஜெக்ஷன்னா என்ன சார்? வாட் இஸ் இன்ஜெக்ஷன்? இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது தமிழில் வந்து உறுத்து கட்டளை என்று சொல்வார்கள். அதாவது பொதுவாக வந்து சிவில் வழக்குகளில் உறுத்து கட்டளை, இன்ஜெக்ஷன் ஆர்டர். இந்த இன்ஜெக்ஷன் உறுத்து கட்டளைன்னு சொன்னால், இப்போது ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்தில் வந்து 2 பேருக்கு இடையில் பிரச்சனை வருதுன்னா, அதில் வந்து ஏ வந்து தன்னுடைய ப்ராப்பர்ட்டியில் பி நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குவார், உறுத்து கட்டளை. அது ஏன் உறுத்து கட்டளைன்னு சொன்னால், மனசு உறுத்துமா. அந்த இன்ஜெக்ஷன் வாங்கியாச்சுன்னா அங்கே போகக்கூடாது அப்படின்னு அந்த மனசு உறுத்தணுமா, அதற்காக உறுத்து கட்டளை என்று அதற்கு பெயர். ஆக அந்த இன்ஜெக்ஷன் வந்து இன்டரிம் இன்ஜெக்ஷன், பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன், இப்படி 2 இருக்குது. அது வந்து வழக்கின் நிலையை பொறுத்து. இது வந்து சிவில் வழக்கில். ஆக அதே போல் திருமண விவாகரத்து வழக்குகளிலும் இந்த இன்ஜெக்ஷன் என்று சொல்லக்கூடிய தடை உத்தரவு, அதை தடை உத்தரவு என்று கூட அழைக்கலாம். அதில் வந்து உடல் ரீதியாக அந்த கணவன் வந்து மனைவியை வந்து அடிக்கிறது, துன்புறுத்துறது, காயப்படுத்துறது, வீட்டை விட்டு நீ வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல ரெஸ்ட்ரைன் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் செய்ய முடியாது. அதே போல் குழந்தைகளை, அவருக்கு அந்த பிள்ளைகள் வந்து அவங்க வீட்டில் 2 பேருக்கு பிரச்சனைனா அது என்ன செய்யும் பாவம், அந்த குழந்தைய வந்து உடனே வந்து ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல்லேருந்து வேறு பள்ளிக்கூடத்துக்கு மாற்றுறது அதனுடைய மனநிலையை பாதிக்கும். இல்லை அந்த குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிப்பது போல மன ரீதியாக உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாலோ, இல்லைன்னா மிரட்டுறது, உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அதான் அது இப்படின்னு சொல்லி மிரட்டுறது, இதை மாதிரியான செஞ்சால் கிரிமினல் இன்ஜெக்ஷன் தடை உத்தரவுன்னு பேர். அதை குடும்ப நல நீதிமன்றத்தில் அதை சட்ட விதிகள் இருக்குது. அந்த விதிகளின்படி என்ன பண்ணலாம், உடனடியாக இவர் வந்து இது மாதிரி துன்புறுத்தக்கூடாது, இது மாதிரி வந்து அச்சுறுத்தக்கூடாது. அது கணவன் மட்டும் இல்லை, அந்த கணவனினுடைய தாய் தகப்பனார், அதாவது அந்த பெண்ணுடைய மாமனார் மாமியார், அந்த உறவினர்கள், அவங்களும் வந்து இந்த அணுகக்கூடாது. தவறான முறையில் அந்த பெண்ணுக்கு எந்த தீங்கு ஏற்படுத்திடக்கூடாது, அவங்கள வந்து சுதந்திரத்தை பறிபோகிற மாதிரி நடந்துக்கக்கூடாது, வீட்டை விட்டு உடனே வெளியே துரத்தக்கூடாது, ரெஸ்ட்ரைன் பண்ணி வைக்கக்கூடாது, குழந்தைகளை வந்து துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த உத்தரவு, இந்த இன்ஜெக்ஷனை வந்து நீதிமன்றத்தில் வாங்க முடியும். இது வந்து கிரிமினல் இன்ஜெக்ஷன் சொல்லக்கூடியது.